Hi students, welcome to TP Chennai. இந்த close test எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Most of the employees had no DAS in the oil industry. Employees were paid a DAS salary, but they were loyal and hardworking. So but they were loyal and hardworking அப்படிங்கிறது நமக்கு ஒரு clue. Employees were paid a DAS salary, but they were loyal. அப்போ salary வந்து என்ன salary கொடுத்திருந்தாலும் கூட அவங்க லாயலாவும் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியும் இல்லையா? So அடுத்து they often worked without breaks. They once worked DAS for 72 hours to discharge oil from a Russian tanker அப்படின்னு கொடுத்துருக்கு. அவங்க வந்து அடிக்கடி பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. ஒரு தடவை அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 72 hours ஒர்க் பண்ணாங்க. அங்கே டேஷ் கொடுத்துருக்கு. அது என்ன நம்ம பார்க்கணும். அடுத்து DAS made the difference was the support they DAS from their bosses அப்படின்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஃபோர்த் உடைய ஆன்சரும் ஃபிஃப்த் உடைய ஆன்சரும் நம்ம கனெக்டிவா எடுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், on DAS occasions the barrier between boss and subordinate vanished. அதாவது சமயங்களில் எந்த சமயங்களில் அந்த பேரியர் அதாவது தடுப்பு யாருக்கு யாருக்கிட்ட பாஸுக்கும் சப்பார்டினேட்டுக்கும் இருந்து அந்த தடுப்பானது வந்து எந்த அக்கேஷன்ல வந்து இல்லாம போச்சு, வேனிஷ்னா மறைஞ்சிடுறது இல்லையா? அடுத்து we all work like a team. அவங்க எல்லாமே நாங்கள் ஒரு டீமா ஒர்க் பண்ணினோம். அண்ட் DAS unexpected results. அப்போ டீமா ஒர்க் பண்ணினது வந்து என்னது ஒரு பாசிட்டிவான மேட்ரு. அப்போ எந்த விதமான unexpected results கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? The Air Force DAS presented a letter of DAS to the company for the work done by us. So இது நம்ம ஆப்ஷன்ஸ்ல பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். லாஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? Thus these determined. இதுதான் வந்து நிர்ணயிச்சிச்சு, தீர்மானிச்சிச்சு. எதை? DAS poorly paid employees have built the company into what it is today. அந்த ரொம்ப குறைவா பே பண்ணப்பட்ட அந்த எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கோ அதை அவங்க தான் பில்ட் பண்ணாங்க. அப்ப என்ன விதமான poorly paid அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டேஷஸோட நமக்கு கிடைச்சது வந்து ஒரு ரஃப் ஐடியா தான். நம்ம இப்போ போய் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ஏரியாவை எடுத்து பார்க்கும்போது நம்மளால ஈஸியா பண்ண முடியும். Here we go for the first one. என்ன கொடுத்திருக்கு? Most of the employees had no DAS in the oil industry. நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ஆயில் இண்டஸ்ட்ரியில ஏதோ இல்ல. had no அர்த்தம்னா they didn't have அர்த்தம். இப்போ என்ன கொடுத்திருக்கு? பிராக்டிஸ் இல்லையா, உங்களுக்கு கான்டாக்ட் இல்லையா, டிசிப்ளின் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, நாலேஜ் இல்லையா. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா அதுல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம சாதாரணமா என்ன இல்லைன்னு சொல்லுவோம்னா பிராக்டிஸ் இல்லை, பயிற்சி இல்லை, ட்ரைனிங் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்குறது இண்டஸ்ட்ரியோடைய வேலை. ரெண்டாவது என்னது? கான்டாக்டுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு இரலவென்ட், ஸோ அது கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? டிசிப்ளின் இல்லை ஆயில் இண்டஸ்ட்ரியில. டிசிப்ளின் வந்து அவங்களுக்கு இல்லைன்னா சொல்லலாமே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஸோ அது வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? அனுபவம் இல்லை. இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம பேசுவோம். அவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில அனுபவம் கிடையாது, இந்த தொழிலில் அவங்களுக்கு அனுபவம் கிடையாதுன்னு சொல்லுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? had no knowledge in the oil industry. ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வேலை செய்யறதுக்கு வந்து நாலேஜ் இருந்தா மட்டும் பத்தாது. எவ்வளவு பேர் படிச்சுட்டு ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது. அப்ப நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா நாலேஜ் கிடையாது. நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் திங். அதை விட ரொம்ப மெயினா தேவைப்படுற விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன இங்க? the correct answer to this question is experience. Next one, employees were paid a DAS salary but they were loyal. நம்ம அப்பவே பார்த்தோம் அவங்களுக்கு என்ன விதமான சேலரி கொடுத்திருந்தாங்கன்னா இருந்த போதும் அவங்க வந்து லாயலா இருந்தாங்க நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சேலரி கொடுத்திருப்பாங்க? அவங்க மைனர் சேலரி. சேலரின்னு வரும்பொழுது மைனர் சேலரி அப்படின்னா ஒரு சேலரி கிடையாது, லோ சேலரி இருக்கு. லெஸ் சேலரின்னு வருமா அப்படின்னு கேட்டா லெஸ் அப்படிங்கிறது எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒருத்தருக்கு வந்து 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இவரை விட இவர் லெஸ்ஸா சேலரி வாங்குறாரு. கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு லெஸ்ன்னு வரணும். இங்க நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ணல. எம்ப்ளாயிஸுக்கு என்ன விதமான சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ லெஸ் வராது. வேறு பெய்ட சீப்பர் சேலரி. சீப்பர் அப்படிங்கிற வேர்டை வந்து பொருள்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே ஒழிய சேலரிக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதையும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். வேறு பெய்ட லிட்டில் சேலரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா லிட்டில்னாலும் கொஞ்சம் தான் பாசிட்டிவான வேர்டு. அது லிட்டிலுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் தான் லெஸ். இருந்தாலும் லிட்டில் சேலரின்னு சொல்லும் பொழுது நம்ம லிட்டில் சேலரின்னு சொன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லிட்டில் அப்படிங்கிற வேர்டு கூட சேர்க்கும் போது பாசிட்டிவா ஆயிடும்.
இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் அ லிட்டில் மணி இன் மை சேவிங்ஸ் இன் மை பேங்க் அப்படின்னு சொன்னால் நான் அதை பாசிட்டிவாக சொல்கிறதா அர்த்தம். பட் இங்கே நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம். அப்படி இருந்தும் கூட அவங்க லாயலாக ஒர்க் பண்ணினாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக லிட்டில் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஸோ டு திஸ் த கரெக்ட் ஆன்சர் வில் பி லோ சேலரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு, they often worked without breaks. பிரேக்ஸே இல்லாம ஒர்க் பண்ணினாங்க. ஒரு சமயம் அவங்க 72 hours எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, என்ன விதமா ஒர்க் பண்ணினாங்க, continuously worked 72 hours னா 3 days கண்டினியூஸா ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லணுமா. they once worked fully for அப்படின்னு சொல்ல முடியாது, முழுமையாக அப்படின்னு சொல்றது வேற, தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்றது வேற. சோ அடுத்தது கொடுத்திருக்கு they once worked running for, வரவே வராது. they once worked for nearly வராது, நியர்னு வராது, நியர்லி வேணா வரும், ஆனாலுமே நியர்லி 72 hours வரும். அந்த இடத்துல நியர்னு கொடுத்திருக்கிறதால அட்ஜெக்டிவ் அது நமக்கு நியர்லி இல்லாததால அதை எலிமினேட் பண்ணிடலாம். they once worked slowly, அவங்க எப்பவுமே பிரேக்கே இல்லாம ஒர்க் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது 72 hours ஒர்க் பண்ணவங்கள போய் நம்ம ஸ்லோலி ஒர்க்னு நம்ம சொல்ல முடியாது. so the correct answer to this is what, continuously. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு, dash made the difference. இது ஆப்ஷன்ஸ் பார்த்தா தான் நமக்கு புரியும். dash made the difference was the support they dash from their bosses அப்படின்னு கொடுத்திருக்கு. இப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுத்துப்போம். அப்ப எது வந்து பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எது ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது அவங்க அந்த சப்போர்ட் வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்கு, பாசஸ்ல இருந்து. அப்ப எது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இப்ப விச் மேட் தி டிஃபரன்ஸ்னு கேட்டா கேள்வி ஆயிடும். இந்த வாட் விச் எல்லாம் வந்து கேள்வி வார்த்தைகளாக பயன்படும். அதுல குறிப்பா அந்த வாட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எது வந்து பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது என்றால் அப்படின்னு, எது ஏற்படுத்தியது கேள்வி கேட்கறது வேற, எது வந்து பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணுச்சுன்னு கேட்டா வாட் மேட் ஆல் த டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரி சொல்லும் பொழுது வாட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா செயல்படும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வேர்டு மாதிரி போட்டாலும் அது வந்து ஒரு ஃப்ரேஸ் அது. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, இது வந்து தே வராது, தே மேட் த டிஃபரன்ஸ் வாஸ் த சப்போர்ட், திருப்பி வாஸ் வராது இல்லையா, தே மேட் த டிஃபரன்ஸ்னாலே சென்டென்ஸ் முடிஞ்சு போகுது, அப்புறம் வாஸ் போடுறதுக்கு இடம் இல்லை. தே மேட் த டிஃபரன்ஸ்னா அங்கே வித்தியாசம் பண்ணினாங்க, அப்போ வித்தியாசம் பண்ணினாங்க, வராது. தட் மேட் த டிஃபரன்ஸ்னு சொன்னாலுமே திருப்பி வாஸ் போட முடியாது. இந்த வாஸ் வரும்பொழுது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி தேவைப்படுது. அந்த சப்ஜெக்டை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த 5 ஆப்ஷன்ல எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாட் அப்படிங்கிற வேர்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ வாட் மேட் த டிஃபரன்ஸ் தான் இங்க கரெக்ட். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, வாட் மேட் த டிஃபரன்ஸ் வாஸ் த சப்போர்ட் தே டேஷ் ஃப்ரம் தேர் பாசஸ், தே ஷோட் ஃப்ரம் தேர் பாசஸ்னு வருமா, அவங்க வந்து பாஸ்க்கு காமிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. சப்போர்ட்டை வந்து நம்ம காமிக்க மாட்டோம், சப்போர்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்புறம் என்ன கொடுத்துருக்கு, தே டேக்கன் வருமா வராதுன்னு சிந்திக்க தேவையில்லை. கிராமட்டிக்கலி ஸ்பீக்கிங், கிராமர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தேக்கு அப்புறம் டேக்கன் வரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஹேவ் ஹேடு இந்த மாதிரி இருக்கணும். அது எதுவுமே இங்க இல்லை. ஸோ டேக்கன் எலிமினேட் பண்ணிடலாம். தே வாண்டட் ஃப்ரம் த பாசஸ், எது வந்து பெரிய வித்தியாசத்தை ஒன்று பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, the support they wanted from the support வந்து வாண்டட்னு சொல்ல மாட்டோம், சப்போர்ட் they expectedனு சொல்லுவோம். அப்படி எக்ஸ்பெக்டட்னே போட்டா கூட அது வந்து ஒரு வித்தியாசத்தை ஒன்று பண்ணிச்சுன்னு சொல்றதுக்கு அந்த வேர்டு லாஜிக்கலா பொருந்தாது. ஸோ அதே மாதிரி தான் நீடடும் வாண்டடும் நீடடும் ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையான டைம் அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிடும். the support they receive from their bosses, அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாசஸ் அவங்கள வந்து அந்த எம்ப்ளாயிஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கொடுத்துருக்கு, on dash occasions என்ன கொடுத்துருக்காங்க, on any occasions, anyன்னு வந்துட்டாலே சிங்குலர் தான் வரணும், occasions வராது, எலிமினேட் பண்ணிடலாம். on many occasions வருமா, வரலாம், அதுதான் கரெக்ட் மாதிரி நமக்கு தெரியுது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நான் தான் பாஸ் நீங்க தான் சப்பார்டினேட்னு இல்லாம மறைஞ்சிருது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்காங்க. ஆன் கப்புள் அக்கேஷன்ஸ் வருமானா வரலாம், வரணும்னா கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸ் வரணுமே ஒழிய கப்புள் அக்கேஷன் வராது. கப்புள் ஆஃப் அக்கேஷன்ஸ்னா ஃபியூ அக்கேஷன்ஸ்னு அர்த்தம். இங்க ஆஃப் இல்லாதனால அது நம்ம போட முடியாது. ஆன் ரெகுலர்லி அக்கேஷன்ஸ் வருமானா ரெகுலர் அக்கேஷன்ஸ் வேணா வரலாம், கிராமட்டிக்கலி டு பி கிராமட்டிக்கலி கரெக்ட். ஆனா இங்க ரெகுலர்லி இருக்கிறதால அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? சோ எப்பவுமே நம்ம எலிமினேட் பண்ணும்போது லாஜிக்கும் பார்க்குறோம், கிராமர் படியும் சரியானு பார்க்குறோம். ரெண்டையும் வச்சு குயிக்கா எலிமினேட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சில சமயங்கள பார்த்தோன்னே கரெக்ட் ஆன்சர் தெரியும், யூ கேன் கோ வித் இட் குயிக்லி. அடுத்தது on this occasions, திருப்பியும் occasions வரும்பொழுது these வேணா வந்திருக்கலாம், occasions கூட இருக்கிறதால this வராது. so what is the correct answer here? The correct answer to this question is many. Next one,
we all work like a team and dash unexpected results. நாங்க ஒரு டீமா வர்க் பண்ணி எந்த விதமான எதிர்பாராத ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், அச்சீவ் பண்ணிருப்போம்ன்றது கரெக்ட் தான். பட் அச்சீவ்டுன்னு இல்லைங்க, பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல. சோ எலிமினேட்டட். சீன் அப்படிங்கிறது போடலாமான்னா நாங்க ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் போறதா இருந்தாலும் அண்ட் சா அப்படி வேணா வரலாம், சீன் வராது. ஏன் சீன் வராதுன்னா, சீன் வரணும்னா என்ன ரூல் இருக்கு, ஹேவோ ஹேடோ வரணும். இங்க அது இல்ல. அதே ரூல் கிவனுக்கும் பொருந்தும் இல்லையா? இப்ப கிவன் நம்ம கொடுக்கும்போது கிவனுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம ஹேஸ் ஹேவ் கிவன் அந்த மாதிரி வரணும். வெறுமனே கிவன் நம்ம எழுத முடியாது. சோ கிவன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து கொடுத்திருக்கு கண்ட்ரிபியூட்னு கொடுத்திருக்கு. நமக்கு வேண்டியது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். அச்சீவ் மாதிரி கான்ட்ரிபியூட்டும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதால அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து கொடுத்திருக்கு ப்ரொடியூஸ்னு கொடுத்திருக்கு. சோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரிசல்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து கொடுத்திருக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன விதமான ஒரு லெட்டர் வந்து அவங்க பிரசன்ட் பண்ணாங்க, இல்ல என்ன விதமா பண்ணினாங்க. ஆஃப் லெட்டர் ஆஃப் வாட் the air force பிரசன்ட் பண்ணினாங்கன்னு வருது. யாருக்கு? ஒர்க்கர்ஸ்க்கு. அப்ப the air force was presented-னா air force-க்கு யாரோ கொடுத்தாங்கன்னு ஆயிடும் பாசிவ் வாய்ஸ்ல. சோ was போட முடியாது. the air force yet presented அப்படினா இருந்தபோதும் கொடுத்தாங்கன்னு நம்ம இங்க சொல்லல, அவங்கள பாராட்டி கொடுத்ததா தான் நம்ம சொல்ல வரோம். சோ என்ன பண்ணணும்னா the air force even ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு லெட்டர் கூட கொடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த ஈவனுடைய வேர்டு. அடுத்தது கொடுத்திருக்கு இன்ஸ்டெட், அதுக்கு பதிலா கொடுத்தாங்க. லாஜிக் இல்ல. ஸ்டில் அந்த 8 மாதிரி அது அர்த்தம். இப்படி இருந்து கூட அவங்க கொடுத்தாங்கன்னு. ஆனா நம்ம அந்த மாதிரி சொல்லல. ஏர்ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா செஞ்சதை நம்ம சொல்றதால கரெக்ட் ஆன்சர் வந்து ஈவன். அப்ப லெட்டர் ஆஃப் என்ன போடணும், லெட்டர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் போடலாமா, தேங்க், ரிக்ரெட், அப்ரிசியேஷன், ரிவார்ட். இதுல வந்து காம்ப்ளிமெண்ட்டும் சொல்லலாம், அப்ரிசியேஷனும் சொல்லலாம். அவங்க வந்து லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன், அதாவது பாராட்டி. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ங்கிறதும் கிட்டத்தட்ட அப்ரிசியேஷன் தான், புகழ்ற மாதிரி. பட் யூசுவலா இந்த வந்து லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா thus these determined dash poorly paid என்ன கொடுத்திருக்குன்னா, இப்ப ஆப்ஷன்ஸ் நம்ம சப்ளை பண்ணி பார்க்கணும். thus these determined though poorly paid, போரா பெய்ட் பண்ணப்பட்ட போதும் கூட அப்படின்னு அர்த்தம். though போட்டா thus these determined இதுதான் இதை தீர்மானிச்சுச்சுன்னா இந்த எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ் ரொம்ப போரா பெய்ட் பண்ணினாலும் கூட அந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ். அப்ப நாட் வராது. எனஃப்க்கும் போர்லிக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுவும் வராது. அதுக்கு என்ன கொடுத்திருக்கு பிசைட். பிசைட்னா என்ன அர்த்தம், பக்கத்துல அர்த்தம், அது வராது. அடுத்து டிஸ்பைட்னு கொடுத்திருக்கு. இப்ப டிஸ்பைட் வருமா தோ வருமான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஏன்னா தோக்கும் டிஸ்பைட்டுக்கும் மீனிங் வந்து என்னதான், கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் டிஸ்பைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன வேர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரிபோசிஷன். அந்த டிஸ்பைட் வரணும்னா என்ன வரணும்னா despite being poorly paidன்னு வரணும். அதுதான் நம்ம கரெக்ட். அது அதனால தான் despite கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல, பட் being கொடுக்கல. சோ the correct answer என்னங்க, though.